Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலில் எவ்ரி ஃப்ரைடே ஸ்வீட்ஸ் இல்லைனா ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீக் ஃப்ரைடே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஃபேமஸ் தேங்காய் திரட்டி பால். இது அழகாக கேக்காக எப்படி கட் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டேஸ்டான தேங்காய் திரட்டி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மூடி முத்தின தேங்காவாக எடுத்துக்கலாம். அதை துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் துருவின தேங்காய், பொடிச்ச வெல்லம் ஒரு கப், பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பை வறுத்து நம்ம சேர்க்கறதுனால திரட்டிப்பால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி இது மாதிரி கலரில் வரும்போது நம்ம இறக்கிடலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இப்போது எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பவுடரையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு தடவை மிக்சியில் மறுபடியும் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா திரட்டிப்பாலி நல்லாயிருக்கும். அரைச்ச விழுதை வானலில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொறுமையாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது மாதிரி நம்ம பொறுமையாக கிண்டணும் அப்படின்னா தேங்காய் திரட்டிப்பால் சீக்கிரம் வீணாகாமல் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் சுண்டி தேங்காய் நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு தான் பைண்டிங் ஏஜென்ட். அது இந்த தேங்காவோட மிக்ஸ் ஆகி திரட்டிப்பால் நல்லா வழுவழுப்பாக நல்லாயிருக்கும். இப்போது தண்ணிலாம் சுண்டி நல்லா திக்காயிடுச்சு. இதில் எடுத்து வச்சுருந்த 1 கப் வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லத்தை சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டியாக இருக்கிற வெல்லம்லாம் சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நல்லா தண்ணியாகிடும். பாருங்கள், இது இப்போ நல்லா தண்ணி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம போட்டுக்கிற வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி சூடாக ஆக அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்து கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த திரட்டிப்பாலில் சேர்க்கறதுக்காக 3 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். திரட்டிப்பால் நல்லா இது மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இந்த தேங்காய் திரட்டிப்பாலை பர்ஃபியாக செய்கிறதுக்கு இது நல்லா ஆறணும். ஸோ இறக்கி வச்சு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் சமமாக இது மாதிரி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் 5 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டியாக திக்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த திரட்டிப்பாலில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அரை மூடி தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 10 பர்ஃபி வரும். இந்த தேங்காய் திரட்டிப்பால் பர்ஃபியை 7 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு திரட்டிப்பால் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபியாக கட் பண்ணாமல் இது மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். ஆயிலை போட்ட உடனேவே கரைஞ்சிடும். இந்த சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டிப்பால் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கம்மிங் ஃப்ரைடேவும் இது மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.